வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடலில் ரத்தத்தை அதிகரிப்பதற்கு, ரத்த அணுக்களை முறையான அளவில் பராமரித்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இன்றைய காலத்தில் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு வருது. உடலில் ரத்தம் குறைவாக இருக்கிறதுக்கு காரணமே இரும்புச்சத்து குறைபாடு தான். ஸோ இரும்புச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ நமக்கு இரும்புச்சத்து குறையும் போது ரத்தப்புரதமான ஹீமோகுளோபின் குறையும். ரத்தப்புரதமான ஹீமோகுளோபின் தான் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்து செல்லும். ஸோ இது நடைபெறலை அப்படின்னா நம்மளுடைய உடலில் அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் ஏற்படும். அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உடலில் ரத்தம் குறையும் போது மூச்சு திணறல் ஏற்படும், தலைவலி ஏற்படும், உடல் சோர்வு, கடுமையான பலவீனத்தை நம்ம உணர்வோம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ரத்தம் குறைவாக இருக்கிறது தான் நம்ம அனீமியா அப்படின்றது, அந்த ரத்தம் சார்ந்த ரத்த சோகை நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரச்சனைகளை கியூர் ஆகிறதுக்கு நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த அளவுக்கு முதல்ல ரத்தம் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். கிராம் அளவில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆண்களுக்கு 13.5 முதல் 17.5 கிராம் வரைக்கும் ரத்தம் இருக்கணும். பெண்களுக்கு 12 முதல் 15.5 கிராம் வரைக்கும் ரத்தம் இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு அதிகரிக்கிறதுக்கு சாப்பிடக்கூடிய உணவுகளை பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ரத்தம் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது அவசியம். ஸோ விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் அமிலங்கள், அதாவது நமக்கு இந்த ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி பழம், பெரி பழம், திராட்சை பழம் போன்ற இந்த மாதிரி விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம், பழங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்தம் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தம் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். உடலில் இரும்பு சத்து குறைவதாலும் ரத்தம் குறையும். குறிப்பாக ரத்த அணுக்களில் நமக்கு குறைவு ஏற்பட்டு நமக்கு அனிமியா பிரச்சனை ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தோம்னா இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய காய்கறிகள், கீரை வகைகளை எடுத்துக்கலாம். காய்கறி சூப்பெல்லாம் எடுத்துக்கலாம். முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். முழு தானியங்கள் எடுத்துக்கணும். குறிப்பாக குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற இந்த மாதிரி முழு தானியங்கள் எடுத்துக்கணும். பருப்பு வகைகள் எடுத்துக்கணும். அதாவது பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அக்ரூட் பருப்பு, அதாவது நமக்கு இந்த மாதிரி வால்நட் அப்படின்னு சொல்லுவோம். அதை இந்த மாதிரி பருப்பு வகைகள் எடுத்துக்கணும். குறிப்பாக அசைவ உணவுகள், நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். மீன் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சீ ஃபுட்ஸ், ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உணவுகளில் இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிச்சு இது உங்களுடைய உடலில் கிடைக்க ஆரம்பிக்கும். ரத்தத்தில் அணுக்கள் குறைபாடு ஏற்படும், தடுக்கப்படும். ஃபோலிக் அமிலம் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஃபோலிக் அமிலம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது உடலில் ரத்த சிகப்பணுக்களை உருவாக்குறதுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்து. ஃபோலிக் அமிலம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா ஹீமோகுளோபினுடைய அளவும் குறையும். இதனால தான் உங்களுக்கு அனிமியா பிரச்சனை ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் ஃபோலிக் அமிலம் இருந்திருக்கக்கூடிய பச்சை இலை காய்கறிகள், குறிப்பாக வேர்க்கடலை, வாழைப்பழம் எல்லாம் எடுத்துக்கலாம். காய்கறிகளில் ஃப்ரக்கோலி எடுத்துக்கணும். அப்புறம் நான்வெஜ்ஜில் ஈரல் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஃபோலிக் ஆசிட் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சு ரத்தம் அணுக்கள் அதிகரிக்கப்படும். மாதுளம் பழங்களை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தம் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். மாதுளம் பழத்தில் கால்சியம், இரும்பு சத்து, புரதம், கார்போஹைட்ரேட், நார் சத்து போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது. இது ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு சிறந்த உணவுகளில் ஒன்று இந்த மாதுளம் பழம். இதனால தான் நம்ம தொடர்ந்து மாதுளம் பழம் சாப்பிட வேண்டியது அவசியம். தினமும் கூட ஒரு மாதுளம் பழம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதை நீங்கள் கூடுமான வரைக்கும் ஜூஸாக எடுத்துக்காமல் அதோடைய விதைகளை அப்படியே நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதன் மூலமாக மருத்துவமைகள் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். ரத்த அணுக்கள் அதிகரிக்கப்படும். பேரிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த உணவுகள் அத்தனையிலுமே பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா விரைவாக ரத்த அணுக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். பேரிச்சம்பழம் ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரித்து இரும்பு சத்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 3 பேரிச்சம்பழம் இந்த அளவுகளை நீங்கள் எடுத்துக்கணும். சர்க்கரை நோய் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் பேரிச்சம்பழங்களை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது தான். ஸோ மற்றவர்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய அந்த ரத்தத்தில் ரத்த அணுக்கள் அதிகரிக்கப்படும். ரத்த பற்றாக்குறையெல்லாம் இருக்காது. பீட்ரூட் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். பீட்ரூட்டில் இரும்பு சத்து, பொட்டாசியம், ஃபோலிக் அமிலம் இதெல்லாமே இருக்குது. இதனால் தினமும் நீங்கள் பீட்ரூட் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கணும். பீட்ரூட்டை நீங்கள் கூடுமான வரைக்குமே சமைத்து சாப்பிடணும். மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவுமே சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளையுமே நமக்கு ஏற்படுத்தாது. ஊட்டச்சத்துக்களையுமே விரைவாக உறிஞ்சி நமக்கு கிடைக்க வேண்டிய பிரச்சனைகள், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, பீட்ரூட் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க, அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடைக்கும் போது ரத்தம் அதிகரிக்கப்படும். ரத்த அணுக்களும் அதிகரிக்கப்படுவதில் இரும்பு சத்து குறைபாடெல்லாம் உங்களுக்கு இருக்காது. பருப்பு வகைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பருப்பு, வேர்க்கடலை, பட்டாணி மற்றும் பீன்ஸ் போன்ற பருப்பு வகைகள் எல்லாமே ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து
மற்றும் ஃபோலிக் அமிலம் உடலில் இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்களினுடைய உற்பத்தியை அதிகரிக்க செய்யும். ஸோ பிளட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹீமோகுளோபினுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகும். ஹீமோகுளோபினுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகும்போது ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்தி செல்லும். இதனால் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம். ரத்தம் தொடர்பான பிரச்சனை இருக்காது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் அகற்றப்படும் பொழுது நம்ம வந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். நமக்கு வந்து உடல் சோர்வு, தலைவலி, மயக்கம், குமட்டல் போன்ற உணர்வு இது எதுவுமே நமக்கு இருக்காது. பலவீனமாக நம்மளை உணர மாட்டோம். அதனால் ரத்தத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் ரத்த அணுக்களை வந்து முறையாக பராமரித்துக் கொள்வதற்கும் இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.